ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூவிஸ் டெய்ரி. இட்ஸ் மீ வித் பென். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்த ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பேரிலே இருக்கு. பட் வந்து நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளேயே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து காரை வந்து ஓட்டிக்கிட்டு வந்து பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் போடுவான். அந்த காரோட டிக்கியில் வந்து ஒரு சவுண்ட் வரும். இந்த பெட்ரோல் பங்க் போடுறவனும் வந்துட்டு பெட்ரோல் போடுறவனும் வந்துட்டு டிக்கியை பார்த்துட்டு இருப்பான், என்ன ஒரே சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டுற வந்து என்ன பண்ணுவான், சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவனுக்கு அந்த சவுண்டே கேட்காதபடி சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுவான். அப்புறம் வந்து இவன் வண்டியை வந்து ஒரு மலைக்கு ஓட்டிட்டு போவான். ஒரு பழம் தோண்டுவான். தோண்டும் போது பார்த்தா டிக்கியை ஓப்பன் பண்ணுவான். அங்கேருந்து ஒரு பொண்ணு, யாரா அந்த புள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ என்னாகும், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவா, இந்த தோண்டிட்டு இருக்கல இவனை வந்து அடித்து போட்டு ஓடுவாங்க. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே போகும். ஓகேவா. அப்புறம் வந்து இங்கே என்ன ஆகும், நம்ம ஹீரோ இருக்கால, ஒரு பேர் ஹான். ஓகேவா. ஹான் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஒரு வக்கீல். ஓகேவா. ஸோ என்ன ஆகும், இவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு குருவி கூடெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி சேர்த்து வச்சு ஒரு சொந்த வீடு வந்து வாங்கியிருப்பார். பார்ட்டி தரணும்ல. ஸோ அதனால் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி, ஒரு பெண் குழந்தை, ஒரு நாய்க்குட்டி, சொந்த வீடு, இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து நான் வந்து சொந்த வீட்டுக்காக டீமேட்ஸ்க்கெலாம் பார்ட்டி தரேன், நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஆகையால் நீ போய் படுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ என்ன ஆகும், இவர் வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பார். இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து ஓடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஒரு பில்டிங்கை பார்ப்பாங்க. ஓகேவா. அந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த இடத்தோட அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஓகேவா. அப்போ என்ன ஆகும், அந்த ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டே ஓடி வரும். இந்த பொண்ணு தான். அப்போ என்ன ஆகும், ஹீரோ வந்து லிஃப்ட்டில் வரும்போது லிஃப்ட்லேயே ஒரு பொண்ணு வந்து இருக்கும். ஓகேவா. அந்த பொண்ணு வந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோர்லேயும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோ 6th ஃப்ளோர்லேயும் வாழ்வாங்க. ஓகேவா. அந்த பொண்ணு 4th ஃப்ளோரில் இருக்க பொண்ணு என்ன சொல்லுது, ஏதோ ஒரு கத்துற சவுண்டு கேட்குது, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன ஆயிடுச்சு, தலைவர் வந்து குடிச்சிருக்காருல்ல, சொன்னால குடிச்சதுனால பார்ட்டினால குடிச்சிருப்பாங்கல்ல, சொன்னால இவர் என்ன பண்ணுறாரு, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. போகும்போது இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பால்கனிலேருந்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஆஹா, சொந்த வீடு, பால்கனியோட வீடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு சோஃபாவில் உட்காரும் போது திடீர்னு அந்த 4th ஃப்ளோரில் இருக்க பொண்ணு சொல்லிச்சுல்ல கத்துற ஒரு சவுண்டு கேட்குதுன்னு, அதே மாதிரி ஹீரோக்கு சவுண்டு கேட்குது. என்னடா பால்கனியில் போய் பார்க்குறாரு, ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல விழுந்துருச்சு. ஓகேவா. அந்த பொண்ணு கத்துது, காப்பாற்றுங்கன்னு இவரும் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது என்ன ஆகிடும், இந்த மாதிரி இந்த கேப்பு போட்டவன் இருக்கான்ல வில்லன், அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை சுற்றி அதெல்லாம் எடுத்து கொலை பண்ணுறான். ஓகேவா. அவன் என்ன பண்ணிட்டான், ஹீரோ வந்து மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, நைஸாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம பொண்டாட்டிக்காரியை வந்து கெடுத்துட்டா. இந்த மாதிரி லைட்டு போட்டு விட்ருவா. இந்த படத்தில் நிறைய ஜம்ப் ஸ்கேர்லாம் நடக்கும். ஸோ அதனால் அது நல்லாயிருக்கும். ஸோ வந்து பொண்டாட்டி வந்து லைட்டு போட்டு விட்ருவா. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி நான் தண்ணி குடிக்க வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி புதுசு நான் பார்த்து கேட்பான். உடனே குடுன்னு போய் ஹீரோ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வரு. அப்போ கரெக்டாக வில்லன் வந்து திரும்பி பார்ப்பான், என்னடா இந்த வீட்டில் மட்டும் லைட் ஆஃப் ஆகுதே, சந்தேகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி வில்லன் பார்ப்பான். பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி நீ இந்த சோஃபாவில் பார்த்துக்க, நான் ரூமில் பார்த்துக்கிறேன்னு பொண்டாட்டி போயிடுவா. போனதுக்கப்புறம் என்னாகும், இவன் வந்து போய் பார்ப்பான், பால்கனிலேருந்து பார்ப்பான். அந்த பொண்ணு வந்து இவன் அடித்த அடியில் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மயங்கிடும். ஓகேவா. லிட்டரலாக சாகிற நிலமையில இருப்பாள். அந்த வில்லன் வந்துட்டு பார்ப்பான், ஓகே விரல் நீட்டிட்டு ஒரு அந்த வீடோ அப்படின்ற மாதிரி பார்ப்பான். என்னாகும், லிட்டரலாக ஃப்ளாட்டுக்கிட்டே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், அப்போ வந்து மணி 4. இவர் என்ன பண்ணுவார், கையில் வந்து பேட்லாம் வச்சுருப்பாரு. சரி, நம்ம சேஃப் கார்டுக்கு ரெடியாக இருப்போம்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாகும், இவருக்கு வந்து இந்த வில்லன் வந்து தான் வீட்டை வந்து கதவு திறக்கிற மாதிரியான இமேஜினேஷனு, கனவு, அந்த மாதிரிலாம் வந்து பயந்துட்டு அண்ணன் அங்கேயே உட்காந்துருவார். உட்காரும் போது என்னாகும், விடிஞ்சிடும். விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அண்ணன் வந்து பால்கனியில் பார்த்துட்ருக்காரு. ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அங்கே கீழே வந்து அந்த பொண்ணு செத்தது இல்லை, அதோட க்ரைம் சீன்னால போலீஸ்லாம் அங்கே வந்து செக் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னன்னாலும் வீட்டை விட்டு வெளில வராத, போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து இந்த டெத்தை பார்த்ததுலேருந்து ஹீரோ வந்து ஓவர் ப்ரொடக்டிவ் ஆகிடுவார். அவரோட ஃபேமிலியை வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓகேவா. ஸோ இவர் என்ன பண்ணுவார், வேலைக்கு ரெடி ஆகிட்டு கீழே போயிட்டு, அது ஃப்ளாட்டுன்றதுனால ஒருத்தரோட ஃப்ளாட்டுக்குமே ஒரு பேர் இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலில், இந்த ஃபாரின் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு போஸ்ட் வருது, எது வருதுனாலும் அந்த இதில் வச்சுட்டு போயிடணும். சம்மந்தப்பட்டவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி இவர் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு போது ஒரு பையன் வந்துட்டு ஹீரோவை தள்ளிட்டு இருக்கிற அந்த போஸ்டர்ஸ்லாம் வச்சுட்டு போவாங்க. ஆடு வைக்கிறவங்க அந்த மாதிரி போஸ்டர் மாதிரி வச்சுருப்பாங்களா, கையில் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுவும் அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி அது ஃப்ளை ஓவர்ஸ்ன்னு வாங்கி போல் அந்த போஸ்டர்லாம். ஸோ என்ன ஆகும், அந்த பையன் வந்து இருக்கிற அந்த பேப்பர் ஃப்ளைஓவர் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ஓடுவான். ஓடும்போது என்ன ஆகும், ஹீரோக்கு பயந்துருவார். யார் இந்த பையன், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்னு போது, இவன் பேர் கோலா, இவன் வந்து இதே 4th ஃப்ளோரில் வந்து அவங்க பாட்டியோட இருக்கான். அவங்க பாட்டிக்கு வந்து காசு நிறைய வேணுன்றதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத பேப்பர்லாம் கொடுத்து காசு சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவார், இவர் வந்து கீழே போய் அந்த சம்பவ இடத்துல போய் நிற்பார். நிற்கும் போது அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்கும், அந்த செத்து போன பொண்ணோட ரத்தமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இவர் பார்த்துட்டு இவருக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும், பயத்துலேயே இருப்பார் எப்போ பார்த்தாலுமே. தனக்கும் ஒரு பயம், ஃபேமிலிக்கு எதாவது ஆகிடுமோன்ற பயம். அப்போ அந்த இடத்துல வந்து என்னாகும், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க, இந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ என்னாகும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போலீஸ் இருப்பார். அவரை வந்து நம்ம சிங்கம் அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா. ஸோ வந்து நம்ம சிங்கம் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஃப்ளாட்டு கிட்ட நடந்திருக்கு, இத்தனை ஃப்ளாட்டில் வாழ்கிற மக்கள் முன்னாடி அவங்க கொண்டிருக்கான். ஸோ வந்து ஒரு வேளை என்ன ரீசனாக இருக்கும், இது வந்து கண்டிப்பாக மணி ரிலேட்டடாக இல்லை, அது மட்டும் அவருக்கு வந்து தெரியுது. அவர் அசிஸ்டண்டோட மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவார். ரெண்டாவது, செத்த பொண்ணு வந்து இந்த ஃப்ளாட்டு கிட்ட தான் செத்துருக்கா, அப்போ வந்து இந்த ஃப்ளாட்டில் இருக்கிற பொண்ணை தான் கொண்டிருப்பான் அப்படின்ற மாதிரி அசம்ஷன் வரும்ல. அதுதான் இல்லை, அந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ளாட்டே கிடையாது, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சைக்கோவை வந்துட்டு காசுக்காக கொல்லலைன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னாகும், இந்த மாதிரி டெனன்ஸ் வந்து யாராவது பார்த்துருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் விசாரின்ற மாதிரி சிங்கமோட ஹெட் வந்து சொல்லுவார். ஆனால் சிங்கம் என்ன சொல்லுவார், அதெல்லாம் சான்ஸ் கிடையாது, ஓகேவா, இது வந்து ரொம்ப மிட் நைட்டில் நடந்ததுனால யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது ஃப்ளாட்ஸ் வந்து நிறைய ஃப்ளாட் இருக்குது அந்த இடத்துல, கரெக்டாக ஒரு 3-4 பில்டிங் இருக்கும் உங்ககிட்ட லிட்டரலாக பார்த்தா. ஸோ வந்து ரொம்ப இடம் பெருசு, எனக்கு தேடுறதுக்கு ஆள் வேணும், டைம் வேணுன்ற மாதிரி அவர் ஹெட்டுக்கிட்ட வந்து கேட்பாரு நம்ம சிங்கம். அப்புறம் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி போலீஸ் வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து அந்த டெனன்ஸில் இருக்கிற ஒருத்தர் என்ன ரீசன் ஆகும்னு எதுவுமே ஒரு சின்ன நல்ல அப்டேட் கூட கிடைக்காது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், ஹீரோ வந்து அப்பப்போ வந்துட்டு கால் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாரு, அதாவது பொண்ணு எங்கே இருக்குது, பொண்டாட்டி எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு பொண்டாட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி, ஸ்கூல்லேருந்து குழந்தைய கூப்பிட்டு வரும்போது சாப்பிட போகலாம் அப்படின் போது, எதுக்கு சாப்பிட தான் போகிற, குழந்தைய பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ, குழந்தைகிட்ட இருக்கேன்ற மாதிரி அவர் பயந்துனே இருப்பார். அக்கா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, இதான் இங்கே தான் இருக்கேன், குழந்தையோட தான் இருக்கேன், சந்தோஷமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி இப்போ தான் வந்து சிங்கமுக்கு வந்து ஒரு துப்பு ஒன்று கிடைக்கும். என்னென்னா வந்துட்டு ஒரு 2 மணிக்கு வந்து ஸ்கூல் பொண்ணு, அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து 2 மணிக்கு வந்து யாரோ ஒருத்தங்க கத்துற சவுண்டு எனக்கு கேட்டுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்ணும், ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ஹவுசிங் போர்டு ஹெட்டுன்னு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஹெட்டு மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த ஹெட் என்ன பண்ணுறாரு, இருக்கிற ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு இது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்துட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி போலீஸ் இங்கே வந்து ஒரு டெத்து நடந்திருக்கு, இந்த டெத்துக்கு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்க, நம்ம வந்து அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து அதில் இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சைன் வாங்கணும். ஏன்னா இது வந்து மீடியாவில் வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களோட ஃப்ளாட்டு பேர் தான் நாரும், ஃப்ளாட்டோட ரெப்யூட்டேஷன் போயிடும், அந்த ஏரியாவோட ரெப்யூட்டேஷன் போயிடுன்றதுனால யாரும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும். அது ஹீரோ வீட்டுக்கும் வரும். ஹீரோ தான் வீட்டு ஓனர்ன்றதான் அவர் தான் சைன் பண்ணணும். இவருக்கு வந்து கில்ட்டு, ஏன்னா அவர் வந்துட்டு அவர் பயத்தில் இருக்கார், கொலை நடந்திருக்கு, வீட்டு வாசலில் நடந்திருக்கு, கண் முன்னாடி பார்த்துருக்காரு, குடும்பத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வர இன்ஸ்டிங்க்ட், தானும் குடும்பமும் தேவையில்லாமல் ஒரு விஷயத்த மாட்டிடக்கூடாதுன்னு. ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல மனுஷனுக்கு வர ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, எப்படி இதை விடலாம், நான் கண்ணால் ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன், அது வந்து எந்த சேஞ்சும் பண்ண முடியாதா, அந்த கொலை பண்ணவனை வந்து நம்ம மாட்டி விட முடியாதான்ற ஒரு பக்கம் ஒரு கோபமும் இருக்கும்ல. ஸோ அதனால வந்துட்டு இவருக்கு வந்து அந்த போஸ்டரை பார்த்து, அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கவே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடும். அப்புறம் வந்து என்னாகும், அந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, இப்போ வந்து உனக்கு ஃபேமிலி இருக்குது, உனக்கு சொந்த வீடு இருக்குது, நீ வந்துட்டு இப்போ சொல்லுன்னா சொல்லுவியா, நீ போய் சாட்சி சொல்லுவியா அப்படின்னு போஸ்ட் நம்பர் கேட்கும்போது, ஏன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி திருடும், ஒரு வேளை கொலை மூஞ்ச பார்த்து தான் என்ன பண்ணியிருப்பேன், ஆஃப் ஆகிட்டார், ஐயையோ ஆஃப் பண்ணிட்டாலேன்ற மாதிரி அவர் வந்து ஐயையோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுவார். ஒரு கில்ட்டில் சைன் போடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டரில், ஐ மீன் அக்ரிமெண்ட்டில்.
அப்புறம் வந்து என்னாகும், ஹீரோ வந்து அனானமஸா நம்ம வந்து இப்போ அனானமஸா கால் வரும்ல. அ அது இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் நான் ஏன் கமல் மாரி பேசுறேன். ஐ மீன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சிவாஜில பண்ணுவார்ல, அந்த மாரி அனானமஸா நம்ம வந்து சொல்லி விட்டுருவோம் போலீஸ்க்கு அப்படின்ற மாரி இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்ட டைப் பண்ணிட்டு ரெடியா பார்த்து வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து ஃபீலிங் ஏன்டா வந்துட்டு இந்த வீட்ல வந்து கொலை பண்ண? அவர் கண்ல பட்டுருச்சுல்ல. அதனால அவருக்கு வந்து ஒரு கில்ட் மாரி ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இங்க வந்து நம்ம சிங்கமும் அவரோட டீமும் வந்து என்ன பண்ணும் இந்த மாரி 2 மணிக்கு வந்து அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு சவுண்ட் கேட்டுது அப்படின்ற மாரி சொன்னா. ஆனா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து 2 மணிக்கு செத்துருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 4 மணிக்கு செத்துருக்கா. என்னடா 4 மணிக்கு செத்துருக்கான்னு பார்த்தோன்னா, அந்த நடுவுல வந்து ஒண்ணு சொல்லல. என்னன்னா, அந்த பொண்ண வந்து அவன் பயங்கரமா அடிச்சிருப்பான்ல. அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணோட ஃபோன்லேருந்து போலீஸ்க்கு கால் பண்ணான். அப்போ வில்லன் பார்த்துருவான். என்னடா நீயே வந்துட்டு ஃபோன் பண்றியான்னு சொல்லிட்டு இன்னும் அடிச்சு கொன்னுடுவான். ஸோ அதனால 4 மணிக்கு போலீஸ்க்கு ஃபோன் கால் வந்திருக்கும். ஓகேவா? அந்த அந்த கண்ட்ரோல் ரூம்ல வந்து அந்த ஃபோன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் வந்த மாரி. ஸோ அப்ப அந்த பொண்ணு வந்து 2 மணி நேரமா சாகல. 2 மணிக்கு சத்தம் கேட்டிருக்கு. 4 மணிக்கு தான் செத்துருக்கு. அப்ப இந்த 2 மணி நேரம் இடைப்பட்ட டைம்ல என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு வந்துட்டு போலீஸ்க்கு வந்து ஒரு டவுட். ஓகேவா? ஸோ அவன் வந்து சிங்கமோட ஹெட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நல்ல வேளை அந்த பொண்ணு 2 மணி நேரத்துக்கு சாகறதுக்கு முன்னாடி நமக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருந்தா மீடியால நம்மள்ட்ட வந்திருப்பாங்க அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. அது நல்ல விஷயமா எனக்கு அது என்ன மீனிங்ன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து சிங்கம்க்கு என்ன கோவம்னா, ஒரு யாராவது ரிப்போர்ட் குடுத்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம இந்த பொண்ண காப்பாத்திருக்கலாம். நீ என்ன பேசுற? அப்படின்ற மாரி கோவப்பட்டு போயிடுவாரு சிங்கம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடும், இந்த மாரி நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்லே ஒரு பொண்ணு செத்துடுச்சு. நம்மளால அத வந்து காப்பாத்த முடியலையே அப்படின்ற மாரி ஒரு கில்ட்லயே அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகும், இந்த மாரி வந்து ஒரு கால் மாரி ஒண்ணு வரும் ஹீரோக்கு. வந்துட்டு கால் வரும். வைஃப் எடுப்பாங்க, கட் பண்ணிடுவாங்க. திரும்ப கால் பேசுவாங்க, கட் ஆயிடும். அப்புறம் ஹீரோ வந்து பேசுவாரு. ஹலோ யார் என்ன ஏதும்போது கால் கட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்களோட வீட்ல ஒரு நாய் வளர்க்குறாங்கல்ல, அந்த நாய் வந்து தொலைஞ்சிரும். எங்கடா அந்த நாய்ன்னு வந்துட்டு 2 பேருமே தேடிட்டு இருப்பாங்க. அது யார் வேலைன்னா எனக்கு தெரிஞ்சு வில்லனோட வேலையா தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, வில்லன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிருப்பான். அந்த லைட் ஆன் ஆனதுலேருந்தே அவன் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். யார் யார் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ அது வந்து ஹீரோட நாயை காணும். உடனே வந்து வில்லன் வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஓ இதுக்கு 2 நாயை தேடுதுங்களா, பார்த்துக்கிறேன் இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும், நம்ம சிங்கம் வந்து என்ன பண்ணுவாரு, யாருமே பார்த்துருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொன்னதே சிங்கம் தான். இந்த மாரி வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளாட்ல எவனும் அந்த டைம்ல முழிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது சிங்கம் தான். ஆனா சிங்கமே என்ன சொல்றாருன்னா, ஒரு 3-4 பேர் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம விசாரிப்போம் பர்ட்டிகுலரா அப்படின்னு சொல்லி. எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு அவசியம் கேட்கும்போது, செக்யூரிட்டி கேமரால வச்சு தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி. அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்டு ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. 6th ஃப்ளோருக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் இந்த மாரி அவங்களோட பொண்டாட்டிட்ட வந்து கேட்குறாங்க, ஹீரோ பொண்டாட்டிட்ட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எப்போ வீட்டுக்கு வந்தாரும்போது ஒரு 2 மணி இருக்கும். ஆனா அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாதுன்னும்போது, இவர் அந்த 2 மணிய ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு 2 மணின்னு சொல்லும், இவங்களும் 2 மணின்றாங்க. அது 2 மணின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போம் அப்படின்ற மாரி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்க ஹஸ்பண்ட் வந்து வேற என்ன பண்ணாரும்போது, அவர் குடிச்சிருப்பாரு, வேற என்ன வேணா பண்ணியிருக்கலாம். அது ஒரு லூசு அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி என்னென்ன பண்ணாருன்னு கேட்கும்போது, நான் தண்ணி குடிக்க வெளிய வந்தேன். அப்போ வந்து லைட் ஆன் பண்ணேன். இவர் போய் லைட் ஆஃப் பண்ணாரு. எதுக்கு அவர் லைட் ஆஃப் பண்ணாரு அப்படின்ற மாரி கேட்கும்போது, அ தெரியல. அதான் குடிச்சிருப்பாருன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும், இந்த மாரி வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, சிங்கம் வந்து ஹீரோ வீட்டு பால்கனில இருந்தோம். சிங்கமோட அசிஸ்டன்ட் வந்து கீழ அந்த கொலை பண்ணான்ல, அந்த இடத்துல இருந்து நின்னு பார்க்குறாரு. வியூ கரெக்ட்டா இருக்குமா? வில்லன் வந்து ஒரு வேளை ஹீரோ மூஞ்ச பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல ஹீரோ வில்லன் மூஞ்ச பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாரி செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்க பொண்டாட்டி வந்து கேட்பாங்க. இந்த மாரி என் ஹஸ்பண்ட் வந்து வில்லன பார்த்துருப்பாங்க. ஐ மீன் கொலைகாரன பார்த்துருப்பாங்க. நீங்க நம்புறீங்களான்றது, இல்ல இது சும்மா நாங்க ஜஸ்ட் டெஸ்டிங் தான் பண்றோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, போயிட்டாரு. சிங்கமும் அவரோட அசிஸ்டன்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஹீரோ வந்து வேலைய முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அவர் பார்க்குறாரு இந்த மாரி தன்னோட வீட்டு நாய் வந்து காணவில்லை. யாராவது பார்த்தாங்கன்னா சொல்லுங்கன்ற மாரி போஸ்டர் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்க அம்மா அதாவது ஒய்ஃப்காரி வந்து இந்த வேலைய பார்த்துருப்பா. ஹீரோ ஃபோன் பண்ணி காய்ச்சுன்னு காய்ச்சுறாரு. எதுக்கு உன்னைய அவன் வந்து இந்த மாரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்க சொன்னான். நம்பரு, வீடு, அட்ரஸ், ஜாதகம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னா, இவரு கொலைய பார்த்துருக்காரு. ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ண வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவன் பார்த்துட்டான்றது இவரு பார்த்துருக்கலாம், பார்க்கலன்ற ஒரு பயத்திலேயே இருக்காரு. 2வது வந்துட்டு இப்படி போஸ்டர் அடிச்சு வீடு, ஃப்ளோர், பேரு, கீரு எல்லாம் போட்டு வச்சிருந்தான்னா, அந்த மனுஷனுக்கு பயம் தானே வரும்.
நம்ம எல்லா டைம்ல நம்ம ஃபேமிலி போய் ஏதாவது பண்ணிட போறான்ற ஒரு பயம் இருக்கும்ல. அதான் ஃபோன் பண்ணி திட்டுவாரு. ஓகேவா? அந்த டைம்ல என்ன ஆகும், இவர் அந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பைக்ல ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். ஏன்டா டார்ச்சர் பண்ற? ஃபாலோ பண்றாங்க இவன். அந்த பைக்கார ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஹீரோவும் வந்துட்டு போயிட்டே இருப்பாரு. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜம்ப் ஸ்கேர். யாருன்னா அந்த போலீஸ் சிங்கம். பிசாஸ் பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்து. இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஆரம்பத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது போலீஸ் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தெரியணுன்றவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டதுனால அவன் வந்து ஓரத்தில் நின்றுட்டு கவனிச்சிட்டு இருப்பான், அவன் எதாவது சொல்கிறானா என்ன ஏது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகும், அவன் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு பார்த்துட்டு பயந்துகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நான் கீழே எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை மீன் வீட்டு ஃப்ளாட்டு வாசலில் விழுந்தா எல்லா ஃப்ளாட்டில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ வந்து டெனன்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு சில அன்னோன் ஃபேஸஸ் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இதில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டும் போது அங்கே தான் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பான், அவன் போயிடுவாங்க கடைசியில். சரி என்னாகும், இவர் காட்டும் போது சரி பார்த்துட்டு இந்த டைமில் சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோ போகும்போது சிங்கம்க்கு கால் வரும். இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து கொலைகாரனை பிடிச்சிட்டோம், அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் வந்து இங்கே பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சிங்கமும் அண்ட் டீம் வந்துட்டு அந்த கொலைகாரனை வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு இடத்துல வந்துட்டு ஃபைனலி வந்து அவன் ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிபட்டு தப்பிச்சு ஓடி வந்து ஒருத்தர் போய் ஒளிஞ்சிருவான். அப்போ வந்துட்டு ஒரு கால் மாதிரி ஒன்று வரும், என்ன காலுன்னு தெரியாது. பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வருவான். ஃபைனலி பார்த்தா நியூஸில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அதை ஃபாலோ பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி சாவத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், 4 மணி நேரத்துக்கு கூட இருந்திருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் போட்டாச்சு, நியூஸில் வந்து இப்போ நல்ல பிடிச்சிட்டோம், நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஆனால் வந்து நம்ம சிங்கம்க்கு வந்து ஒரு கில்ட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சது இவனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ஆகிடுச்சு, இந்த மாட்டிக்கிட்டான்ல அவனோட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு. ஸோ அப்போது வந்து அவன் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான், போலீஸ் எதுவும் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா இந்த செத்த பொண்ணோட இவன் நிறைய ஃபோட்டோ எடுத்துருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவன் பாய் ஃப்ரெண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அவன் வந்து வசச்சண்டை கேட்குறான். சிங்கம் வந்து இந்த மாதிரி எப்படி நீ வந்துட்டு இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு சொல்கிற, இவன் எப்படி கொண்டிருப்பான், இவனுக்கு இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குது, இவெல்லாம் கொண்டிருப்பான்னு சான்ஸ் இருக்கா, ஏன்னா இவன் அந்த பொண்ணோட இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான், எப்படி அவன் கொண்டிருப்பான் நீ நம்புற அப்படின்னும் போது அதுதான் அவன் சைக்கோ, அவன் என்ன வேணா பண்ணலாம். சரி அப்போ இங்கே வந்து வெப்பன் கிடைக்கணும்ல, வெப்பனே இல்லையே அப்படின்னும் போது கடைசியில் வெப்பனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பொண்ணை அடித்து இது பண்ண அந்த வெப்பனும் கிடச்சிரும் ஃபைனலி. ஓகேவா? ஆனால் வந்துட்டு அப்புறம் என்னாகும், ஹீரோ வந்து இந்த நியூஸில் வந்திருக்கோம்ல நெட்டில் வெப்சைட்லலாம், அதில் போய் பார்க்கும்போது அந்த ஃபேஸை வந்து இவர் பார்க்குறாரு. அவன் தொப்பி தானே போட்டிருப்பான். சொன்னாலும் வந்துட்டு இவர் அந்த நெத்தியில் மறைச்சிட்டு ஒரு வேளை இவனாக இருக்குமோ அப்படின்லாம் பார்க்குறாரு. இல்லை இவன் கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாகும், இந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பொண்ணு லிஃப்ட்டில் வந்துச்சுல்ல, 4th ஃப்ளோரில் இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்னாகும் ஹீரோ வீட்டுக்கு வரும் ஃபோனை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கொலைகாரனை பார்த்தீங்க தானே, நானும் அந்த கொலைகாரனை பார்த்தேன், அவன் வந்து நம்ம சுற்று வட்டாரத்தை தான் சுற்றிட்டு இருக்கான், இங்கே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு அவன் வந்து உங்களுக்கு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ஒன்றும் புரியாது, அவனுக்கு வந்து என்ன கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நான் யாரையும் பார்க்கல, எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, என்னை விட்டுருக்கும் போது இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் போய் போலீஸை சொல்கிறேன், அந்த செஞ்சு நீங்கள் என் கூட வாங்கும் போது நான் வரமாட்டேன்னு ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு வந்து அந்த ஃபோன் கால் வந்துச்சு கரெக்டாக அப்படின்னும் போது ஒரு ஃபோன் கால் வந்து கட்டாய போச்சு இல்லை, அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபோன் பண்ணியிருக்கா, ஃபோன் கால் வந்திருக்கு, கட்டாய இருந்திருக்கு, உனக்கு வந்திருக்கு தானே சொல்லு வா போகும்போது ஹீரோக்கு வந்து பயம். ஏன்னா அவருக்கு தைரியம் இருந்திருந்தா அவரே போய் சொல்லியிருப்பாரு, அவருக்கு பயமாக இருக்குது. சரி நம்மளாம் எதுக்கு போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் வரல நீ போவல அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவார் அந்த பொண்ணை. இந்த பொண்ணு லிஃப்ட்டில் போய் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது பார்த்தா அதே லிஃப்ட்டில் அதே கொலைகாரன் அங்கே நிற்பான், இவளுக்கு இல்லை. சரி என்ன ஆகும், அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி வந்துட்டு யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, லாக் போட்டு தானே வீட்டுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே பார்த்தா அந்த வில்லை வந்து வேகமாக ஓடி வந்து அந்த பொண்ணை கடத்திடுவான். கடத்திட்டு என்ன ஆகும், ஹீரோவோட வீட்லேயே அந்த பொண்ணோட ஃபோனை வந்து விட்டுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோனை கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணன் போவார். ஹீரோ போகும்போது என்ன ஆகும், அப்பா பார்த்தா அங்கே ஏதோ ஒன்று இருக்கும். இவர் வந்து டோர் லைட்டாக திறந்து பார்ப்பார், என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கும். பார்த்தா அந்த பொண்ணை வந்து வில்லன் கொன்றுவான். கொன்னுட்டு வீட்லேயே கவரெல்லாம் போட்டு இது பண்ணிவிடுவான். அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் அடிக்கும்.
ஆஹா ஃபோன் எடுத்துருச்சே, ஐயோ உள்ள ஒன்று கேட்டிருக்குமே, என்ன பண்ணு பார்த்தா அந்த செத்து போன பொண்ணோட புருஷன் ஃபோன் பண்ணுவான். இடம் வந்துட்டு ஹீரோ ஓட ஆரம்பிச்சிருவாரு, தப தபான்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா ரிங்டோன் கேட்டுச்சு, இவன் எவனோ பார்த்துட்டான்றது இவனுக்கு தெரிஞ்சிடும். அவனோட இது சைலண்ட்டாக வந்து அடிப்பான். அதுதான் வில்லனோட பவர். வந்து வருவான், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். திடீர்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுவார், வாட்ச்மேன் கிட்ட வந்து ஒரு எமர்ஜென்சி கால் மாதிரி இருக்கும்ல, ஒரு டெலிஃபோன் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழேயும், வந்து போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடலாம் அப்படின்னு போவார். போகும்போது பார்த்தா ஆப்போசிட்டில் வந்துட்டு அவரோட ஃபேமிலி நிற்கும், பொண்டாட்டி வந்து நிற்கும். இவன் வந்துட்டு அந்த இடத்துலயே படிக்கட்டு இருக்கும், பக்கத்துலேயே பொண்டாட்டி நிற்க பின்னாடியே படிக்கட்டு இருக்கும். அவன் அங்கேயும் நோட்டீஸ் பண்ணே இருப்பான். ஹீரோவுக்கு பயம், ஐயோ இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்லவா, இல்லை ஏத்தாப்புல குழந்தைங்க பொண்ணுலாம் இருக்கே போட்டு தள்ளிடுவானேன்னு ஒரு பயம் அவனுக்கு. அப்புறம் என்ன ஆகும், ஃபைனலி வந்துட்டு கரெக்டாக நம்ம சிங்கம் வருவார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கேன். ஏன்னா அன்றைக்கி அவருக்கு கேட்க முடியாமல் போயிடுச்சுல்ல, ரெண்டாவது அவருக்கு கில்ட்டு, இது வந்து இவனாக இருக்காதுன்னு. ஸோ வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கேருந்து மறுபடியும் வில்லன் பார்த்துட்டே இருப்பான். ஸோ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்வார், பொண்டாட்டி இருக்க சொல்லுவார், போலீஸும் இருக்க சொல்லுவார். நம்ம மறுபடியும் ஃபோட்டோவை நீட்டுவார். இவனா நீ பாரு, அப்படி உன்னால சொல்ல முடியலன்னா கண்ணை காட்டு, இல்லை மண்டையாவது ஆட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனாலும் எதையுமே பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு இவர் கத்த ஆரம்பிச்சிருவார் ஹீரோ. என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் வந்துட்டு தெரியலன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, உங்களால் எனக்கு எதாவது பிரச்சனையாக ஆகிறதுக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிருவான். வில்லனும் போயிடுவான். அப்புறம் வந்துட்டு போலீஸும் வந்து சிங்கமும் போயிடுவார். சரி ஓகே இவனுக்கு ஒன்றும் தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஓகேவா, அப்போ பார்த்தா ஒரு நாய் கிடச்சிரும். சரி நம்ம தொலைஞ்சு போன நாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஒரு சந்தோஷமாயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நியூஸ்லேயும் வந்துடும், இந்த மாதிரி வந்துட்டு சாவறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட தான் இவன் இருந்திருக்கான், ரெண்டாவதையும் அவன் ஸ்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அவன் மேலே ஏற்கனவே 2 கேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவன் தான் ப்ரைம் சஸ்பெக்ட், இவன் தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி. யாவன் செத்தானோ அவன் வந்துட்டு அவன் தான் அந்த பொண்ணை கொண்டு இருப்பான்ற மாதிரி முத்திரையை குத்திட்டான். ஆனால் சிங்கமுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். இங்கே வந்து அந்த பொண்டாட்டி செத்தால அந்த 4th ஃப்ளோர் பொண்ணு, அவனோட புருஷன் வந்து போஸ்டராக ஒட்டிகிட்டு இருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த பொண்டாட்டி தேடணும்னா வந்து ஒரு ஓட்டணும்னா அந்த இதில் வந்து பெர்மிட் மாதிரி ஒரு பெர்மிஷன் மாதிரி வாங்கணும். அதை வந்து வாங்கணும்னா எங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன்ட்ட கேட்பா. வாட்ச்மேன் சொல்ல மாட்டான். அந்த அசோசியேஷன் ஹெட்டும் வந்துட்டு இப்படிலாம் ஓட்டினீங்கன்னா ரெப்புடேஷன் போயிடும், வேணாம் அப்படிலாம் சொல்லும்போது டென்ஷன் ஆகிடும் அவனோட ஹஸ்பண்டுக்கு, அந்த செத்த ஹஸ்பண்டுக்கு. அப்போ என்ன ஆகும், நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒருவேளை அசோசியேஷன் ஹெட்டை பார்த்து, ஒருவேளை உங்கள் புருஷன் வந்துட்டு நீங்கள் தொலைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெப்புடேஷன் போயிடுன்னு வீட்டிலே உட்காந்தா உங்களுக்கு ஓகேவா, வந்துட்டு தேடலாம்னா உங்களுக்கு ஓகேவா, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் எப்பயுமே தான் புருஷன் தேடணும் அப்படின்னு தான் ஏங்குவாங்க, ஒரு நல்ல புருஷனா அவர் ஒரு வேலையை தான் பார்க்குறேன், நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க இன்டெரக்டாக. அப்புறம் என்ன ஆகும், நம்ம இந்த கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை, ஆக்சுவலாக இவன் வந்துட்டு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, பொண்ணும் செத்துடுச்சு. ஸோ கேஸ் க்ளோஸ்டு. ஆனால் நம்ம சிங்கம்க்கு வந்து ஊற்றிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கார் மாதிரி வந்து ஒன்று கண்டுபிடிப்பார். அந்த காட்டு வழியாக தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. காட்டுக்குள்ளே தான் அந்த கார் போச்சு, வில்லனோட காரு. ஸோ அதனால் அந்த ட்ராக்கிங் மாதிரி ஏதோ பண்ணுவார். ஒரு காரையும் வந்துட்டு திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தண்ட ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஆமாம் அந்த காரை வந்து தொலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இவரோட அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிப்பார். அது என்ன இதுன்றது அவருங்க கிளியராக சொல்லலையா, அது எனக்கு புரியலையான்றது தெரில. ஸோ என்ன ஆகும், அந்த மாதிரி கார் வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த விஷயத்த நீ ஏன் எனக்கு சொல்லலை, ஏன் இந்த மாதிரி இது பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவர் அசிஸ்டண்ட்டை போட்டு அடித்து வந்துட்டு பயங்கர டென்ஷன். இது வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவமாட்டார் சிங்கம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பொண்ணை நம்மளால் காப்பாற்றிருந்துட முடியும், நீ ஏன் அதை சொல்லலை, இப்போ வந்துட்டு 2வது ஒரு பொண்ணு வேற மிஸ்ஸிங்கு, அந்த காப்பாற்றிருக்கலான்றது இந்த பொண்ணை தான் சொல்கிறாரு. 4th ஃப்ளோரில் தொலைஞ்சதில்ல அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம், நீ இந்த விஷயத்தை ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியே வந்து அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கத்துவார். ஓகேவா, ஸோ அப்போ என்னாகும், அந்த தொலைஞ்சு போன காரை வந்து ஒரு இடத்துல எரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ வந்து அந்த காரை எரிச்சிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் வில்லன். என்ன இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு அந்த காருக்குள்ளே வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்கும்ல, அந்த ஜிபிஎஸ் வந்து அசிஸ்டண்ட் எடுத்து நம்ம வந்து இந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணோன்னா இந்த கார் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கு, இதோட ஒரிஜினல் இடம் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ட்ரை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து சரி முதல்ல போய் அந்த விஷயத்த பண்ணு, இப்போயாவது அதை பண்ணு அப்படின்ற மாதிரி இது பண்ணுவார். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ஜிபிஎஸை வச்சு ஃபைனலி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு இடத்த வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து கில்லரோட வீட்டை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சிங்கமும் ஒரு அசிஸ்டண்ட்டும். ஸோ வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு எந்த சேஞ்சும் பண்ணாத கார்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக வில்லன் வருவான். வீட்டுக்குள்ளே வந்து
எப்படியோ போகும்போது சரி இவன் தான் இவன் தான் கொண்டிருப்பான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறவர் சிங்கம். ஆனால் சிங்கமோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும், இல்லைன்னா இவனை பிடிக்க முடியாது, நம்ம வந்து இதை வச்சுலாம் சொல்ல முடியாது, எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு, கில்ட்டோட சாப்பிட்டுட்டு இருப்பாரு. மறுபடியும் சிங்கம் வருவார், யார் எனக்கு வந்து தயவு செஞ்சு சொல்லிடுன்னு போது, எனக்கு தெரியாதுன்ட்டு நீங்கள் எதுக்கு எத்தனை தடவை என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. இவருக்கு வந்து இவன் தானேன்ற மாதிரி ஃபோட்டோ காமிப்பாரு. மறுபடியும் வந்து ஹீரோ சொல்ல மாட்டார். ஓகேவா, உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி மிஸ் ஆயிருக்கா. ஸோ வந்துட்டு அந்த கோலான்ற ஒரு பையன், அந்த பேப்பர் திருடுவானே அந்த பையனும் வந்துட்டு கில்லர் வந்து கடத்திட்டான். ஸோ அதனால வந்துட்டு அவனை பிடிக்கணும்னா தயவு செஞ்சு சொல்லும் போது, இந்த இந்த கோலா என்ன பண்ணுவான், ஒரு கடையில் வந்து பேப்பர் இது பண்ணிட்டு அந்த கடைக்காரன் வந்துட்டு டின்னு கொடுப்பான். இவன் எல்லா டின்னையும் திருடிட்டு ஓடி வந்துடுவான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த கோலாவை திருடிட்டு தான் வரும்போது இந்த மாதிரி கோலா கிட்ட வந்துட்டு, நீ வந்து இந்த கொலைகாரனை பார்த்தியா, ஒருத்தர் வந்து சுற்றில ஒரு பொண்ணை கொண்டாங்க, நீ பார்த்தியான்னு கேட்கும் போது, ஆமாம் நானும் பார்த்தேன் போது ஹீரோக்கு வந்து பயமாயிடுச்சு. நானும் தான் பார்த்தேன், நீ எதுக்கு பார்த்து தொலைச்ச, வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேருமே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். அவன் வந்து நல்லா வந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் ஹீரோக்கு, அவ்வளோதான். நீ வந்து போலீஸ் வந்துட்டு நீ அந்த ஆளை பார்த்தியான்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தேன்னு சொல்லிடாத, ஏன்னா வந்து திரும்ப அந்த வில்லன் வந்து வாங்கிட்ட வந்து ஒன்றை கொள்ளுவான், தயவு செஞ்சு போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவன் இங்கே தான் இருக்கான், அந்த கேப் போட்டவன் இங்கே தான் இருக்கான், இங்கே தான் வந்திருக்கான்னு போது மறுபடியும் ஜம்ப் ஸ்கேர். பார்த்தா வந்துட்டு அந்த கேப் போட்டவன் வந்துட்டு ஹீரோ போட்டு அடின்னு நடிக்கிறான். யாருன்னு பார்த்தா இவரோட ஆளு தான், சிங்கமோட ஆளு தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து மரியாதையாக சொல்லு எங்கே இருக்காது போது எனக்கு தெரியலன்னுமா. சிங்கம் டென்ஷன் ஆடுவேன், ஏன்டா வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணை வந்து வீடு வாசல் முன்னாடி கொண்டு இருக்கான், ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல மிஸ்ஸிங் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் நல்லா ஸ்ட்ரீட்ஸில் நடமாடிட்டு இருக்கான், நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின் போது, விடியா முதல்ல இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் என் பயம், நீ வந்துட்டு உனக்கு வந்து உண்மையான கில்லரை பிடிக்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்லை, நீ தப்பான ஆளை பிடிச்சிட்டு புஷ்டன்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒருவேளை உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தையா நீயா வந்து பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி போலீஸை பற்றி கத்துவார். ஓகேவா, அதை கத்துறதுக்கு நியாயம் இருக்குல்ல. ஸோ அப்போ பார்த்தா திரும்பி பார்த்தா கோலாவை காணும். அந்த கேப் போட்ட வந்து கடைசியில் கோலாவை வந்து ஒரு பில்டிங்கில் போயிட்டு மழையில் போட்டு அடித்து கவரை போட்டு மூடி வச்சிருவான். ஓகேவா, ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இவருக்கு பார்த்துட்டு ஃபீலிங் ஆகிடும் ஹீரோக்கு, ஐயோ நம்ம தான் வந்து தேவையில்லாமல் கோலாவை இது பண்ணி அவனை அடி வாங்க வச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவும் சிங்கமும் சேர்ந்து அந்த பையனை ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து ஓப்பன் அப் பண்ணுவார். எனக்கு வந்து ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து சொந்த வீடு கிடச்சிருக்கு, இதெல்லாமே என் தகுதிக்கு மீறினது சொந்த வீடெல்லாம். ஸோ அதனால வந்துட்டு அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ஸோ அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கேன் மட்டும் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோக்கு வந்து கில்ட் ஆனதுனால இப்போ ஒரு நல்ல புருஷன் வந்து எப்பயுமே தான் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா அதை யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப்ட்ட போய் சொல்லிட்டாரு எல்லா கதையும், அதனால தான் நீ வந்து பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருந்தியா அட பாவி அப்படின்னும் போது ஹீரோ வந்து முடிவு பண்ணுவார், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், நீ என்ன பண்ணி என்னாலும் டோரை ஓப்பன் பண்ணாத, நான் வர வரைக்கும் டோர் ஓப்பன் பண்ணாத, லாக்லேயே வைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சிங்கமோட ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்போ தான் பார்க்குறான், இவன் தானே கில்லர், ஆமாம் இவன் தான் அப்படின்ற மாதிரி மண்டை ஆட்டிடுவார். சிங்கமுக்கு இருக்கிற வெறி வேற லெவல். அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து இந்த வில்லன் வீட்டை கண்டுபிடிச்ச உடனே வில்லன் எங்கே வேலை பார்க்குறான் கொண்டு கண்டுபிடிச்சிருவார். ஸோ அவன் சிங்கமோட அசிஸ்டண்ட்டை வந்து வில்லனை ட்ராக் பண்ணுறதுக்குனே வச்சுருப்பார். ஓகேவா, ஃபோன்லேயும் ட்ராக் பண்ணலாம், இவர் நேர்லேயும் ட்ராக் பண்ணிருப்பார். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு இந்த கோலா வந்து காணாமல் போனால, அப்போ வந்து கோலாவையும் காணும், இவன் ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருப்பார் அந்த போலீஸு, ட்ராக்கர்லேயும் காணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கோலா வந்து காணாமல் போயிருக்கான். இப்போ என்ன ஆயிடுச்சு வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இங்கேவா அந்த போலீஸ் வந்து சிங்கம் வந்து கேட்பார், அவன் அங்கே தானே இருக்கான்னு வந்து, அங்கே தான் இருக்கான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பார். இவனுங்க வேற வெடி வச்சுக்கிட்டு சாவடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ என்னாவோ இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் பார்த்த எல்லா விஷயத்தையும் வந்து சிங்கமோட ஹெட்கிட்டன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே சிங்கம் வந்து அவரோட ஆளுங்களோட சுற்று போட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான்னு பார்த்தா அவன் வீட்டில் தான் இருப்பான். வீட்டில் வந்து ஒரு அவனில் வந்து டின்னு மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு அந்த வீட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவான். ஓகேவா, பிளாஸ்ட் பண்ணதுனால அவன் தப்பிச்சிருவான். நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சிங்கம் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பயங்கர அடி விழுந்துடும், எல்லா போலீஸுக்குமே அடி விழுந்துடும். எல்லாருமே வந்துட்டு வருவாங்க. ஓகேவா, அந்த அட்டாக் அந்த டைட்டிலில் வந்துட்டு எந்த திடீர்னையும் பிடிக்காமல் உள்ளே வருவாங்க பார்த்தியா, அந்த மாதிரியே அவனுங்களும் வருவானுங்க. வரும்போது ஹீரோக்கு வந்து நீங்கள் பிடிச்சிட்டீங்க போது பிடிக்கல அப்படின் போது டென்ஷன் ஆகிடும் ஹீரோக்கு. இதுக்கு தான் நான் சொல்லலை, அந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்றதை எனக்கு பச்சையாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னாகும், இந்த மாதிரி ஒரு கோவமாக வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு. போகும்போது பார்த்தா தன்னை ஒரு பிளாக் காரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஹீரோ வந்து என்ன பண்ணுறவாரு, டாக்ஸியோட ஸ்டீரிங் வந்து இவர் திருப்பி வேறு ரூட் பக்கமாக போயிடலான்னு போது
அந்த பிளாக் கார் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து காரை இடித்து கேப் போட்டை வந்துட்டு ஹீரோ போட்டு அடிப்பான். அந்த கேப் போட்டை வந்து வில்லன் கிடையாது, செத்து போனவங்களோட புருஷன் வந்துட்டு இந்த மாதிரி நீ தான் வந்துட்டு உன்னை கொன்னா என் பொண்டாட்டி விட்டுருவேன்னு அவன் சொன்னான். 2வது வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து அவளை கடத்தும் போது நீ அந்த இடத்துல இருந்தன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது, யோ பொண்டாட்டி செத்துட்டாயா, அவன் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னும் போது போலீஸ் வந்துடும், சிங்கம் வந்துடுவார் காப்பாற்றுறதுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு அவன் என்னமோ சொல்லுவான், செத்து போன பொண்டாட்டியோட புருஷன் தான் சொல்லுவான். இந்த மாதிரி ஏதோ சொல்லும் போது ஹீரோக்கு தெரிஞ்சிடும், சரி அவன் நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு. ஹீரோ வந்து வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். சிங்கம் வந்து நான் வரேன் ஏன்னு போது நீ 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 வந்து கொண்டுடுவேன்ற மாதிரி அவர் போயிடுவார். அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி சிங்கம் வந்து தன்னோட ஒரு போலீஸை வந்து ஹீரோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு சேஃப்டிக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்க பெல் அடிப்பாங்க, நீ யாருன்னு ஒய்ஃப் கேட்பாங்க, ஹீரோட ஒய்ஃபு. இல்லை நான் வந்துட்டு உங்கள் ஸ்டேஷன்லேருந்து நாள் அனுப்பிச்சிருக்காங்கன்னு போது இவங்களுக்கா புருஷன் சொல்லியிருக்கானே கில்லரு, சரி நமக்கு திறக்க வேணாம்னே இருப்பாங்க. இல்லைங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு போது ஃபைனலி திறந்துருவாங்க. திறந்து பார்த்தா போலீஸ் தான். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு கவர் ஒன்று இருக்கும் ரத்தமாக. என்னடா கவர் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு நாய் வளர்ப்பாங்கல்ல, அந்த நாயை இவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க போல். சுற்றி ஹீரோ வந்துட்டு பொண்டாட்டி பொண்ணையும் பார்க்குறாரு, அந்த நாயை பார்க்கவே இல்லை. அந்த நாயோட தலை வந்து அந்த கவரில் இருக்கும். கில்லர் வருவான், வந்துட்டு அந்த போலீஸை அடித்து போட்டு தள்ளிடுவான். அப்புறம் வந்து பொண்டாட்டியை போட வருவான். அப்புறம் பார்த்தா பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுவான், தன்னோட குழந்தைய சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு குழந்தைய பீரோட ஒளிய வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே இருப்பாள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து ஹீரோ வீட்டுக்கு வருவான்ல, வரும்போது ஹீரோட வீட்டு பால்கனியில் நின்று அந்த அவன் கொலை பண்ண இடத்தையே பார்ப்பான். அப்போ அவன் கிளியராக பார்த்துருப்பான். ஸோ கண்டிப்பாக என் மூஞ்சி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் ஒய்ஃபை கொல்ல போவான். அப்புறம் என்ன ஆகும், அந்த ரூமையும் உடச்சிட்டு வந்துடுவான் உள்ளே. வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். அம்மா அடிவாங்க இதை பார்த்துட்டு வெளியே ஓடுன்னு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவா, வில்லனோட கால்லேயே பயங்கர அடி, அவன் சுத்தியில் வச்சு அடிச்சுட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுவான். அப்புறம் அம்மா அவங்க குழந்தையும் கீழே வேகமாக ஓடுவாங்க. ஓடும்போது வில்லனும் ஃபாலோ பண்ணிட்டே வருவான். வரும்போது ஆகும், சரி செக்யூரிட்டிகிட்ட சொல்லலான்னு பார்த்தா செக்யூரிட்டியும் வந்துட்டு இவன் ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தான் உள்ளே வந்திருக்கான் வெளில. ஹீரோ வந்து நீங்கள் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அந்த மழையில் ஒன்று இருக்குது, அதனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறேன். சில நினச்சி குழந்தையும் அம்மா கீழே ஓடி வந்துட்டே இருப்பாங்க. இவன் வந்து சுற்றி எல்லாம் அடிக்க வருவான் பயங்கரமாக. அப்போ வந்து லிஃப்ட்லேருந்து ஒரு 2 பேர் வந்துடுவாங்க. லிஃப்ட்லேருந்து ஒரு 2 பேர், வெளில இருக்க 2 பேர் நிறைய பேர் பார்த்துருவாங்க இவன் வந்து கொலை பண்ணுறது. ஏன்னா யாரும் கொலை பண்ணக்கூடாதுன்னா ராத்திரி கொலை பண்ணுறான். ஸோ பகல்லே வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க போது மாட்டிப்பான்ல. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஹீரோ வந்துட்டு இவன் ஓடிடுவான். ஓடினதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த மாதிரி ஐயோ நம்ம ஃபேமிலிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு என்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை என் பண்ண வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு மலையில் ஓட்டி போனாலும் ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டு போனால வில்ல, அதே காட்டுக்கே ஹீரோவும் போவான். போனதுக்கப்புறம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கர சண்டையாகும். நீ தானே கொலை பண்ண, உன்னால தான் இங்கே இத்தனை பிரச்சனை, எப்படா என் வீட்டு முன்னாடி இங்கே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு வில்லன் அடியவே நடிப்பான். வில்லனும் பதிலுக்கு ஹீரோ போட்டு அடியவே நடிப்பான். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு என்ன ஆகும், இந்த மாதிரி ஹீரோ வந்து வில்லனை போட்டு அடிக்கிற டைம்லன்னு நினைக்கிறேன், அடிக்கிற டைமில் இந்த மாதிரி மழை பெய்யும்ல. சொன்னாலும் வந்து மலையிலேருந்து மழை பெய்யுதுன்னா தண்ணி சேர்ந்து அப்படியே அருவி மாதிரி கீழே ஊற்றும்ல, அந்த மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகும் போது என்ன ஆகும், அங்கே வந்து ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, டவர் மாதிரி, இந்த செல்ஃபோன் டவர் மாதிரி, அது ஒரு டவர் மாதிரி வச்சுருப்பாங்க. டவர் வந்து கீழே விழுந்துடும். விழும்போது என்ன ஆகும், அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுனாலையா என்னன்னு தெரியல, அந்த தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு வர டைமில் 2 பேருமே வந்து அடிக்கப்பட்டு ஏதோ இடத்துல போய் விழுந்துருவாங்க. ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா நிறைய பொணமாக இருக்கும் அந்த இடத்துல. என்னடா சரி அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், சரி அந்த பொண்ணை எழுப்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி செத்து தான் போயிருக்கும். நிறைய எலும்பு கூடு, நிறைய பணங்கள்லாம் இருக்கும். அப்போ பார்த்தா இவர் பொழைச்சிருப்பாரு ஹீரோ. வில்லனை பார்த்தா வில்லனும் வந்துட்டு ஓரளவுக்கு பொழைச்சிருப்பான், அவன் குடிச்சு செத்துருவான். என்ன ஆகும், அவன் காலில் வந்து ஒரு கட்டை மாதிரி குத்திரும். இவர் வந்து பார்த்துட்டு நீதான் அத்தனை பேரே கொன்னியா, 10வதுக்கு இன்னொருத்தியை வந்து என் வீட்டு முன்னாடி வேற கொல்லுவ, நீ வந்துட்டு நீலாம் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வில்லனும் செத்துருவான். ஃபைனலில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம அசிஸ்டண்ட் அட்மிட் பண்ணியிருப்பார் சிங்கம் அந்த பிளாஸ்ட்னால. ஸோ அதனால் வந்துட்டு ஹீரோவும் வந்திருப்பார். அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பார், எப்படி ஒருத்தர் வந்து இத்தனை கொலை பண்ண முடியும் அப்படின்போது என்ன ரீசனாக இருக்கும்னு கேட்கும்போது, ரீசன்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பசிச்சா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு வேணும்னு அவங்க கொண்டிருக்கான், அவ்வளோதான், வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரீசனே கிடையாது, அவனுக்கு கொல்லணும்னு தோணியிருக்கு, கொண்டிருக்கான், அவ்வளோதான் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி இங்கேயே இருந்தால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், தன் சொந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்போ என்ன ஆகும், ஃபைனலி திரும்ப நைட்டு வந்து அந்த வில்லன் வந்து இது பண்ணுவான்ல, கொலை பண்ணுவான்ல, அதே இடத்துல நினைக்கிறேன் நின்று இந்த மாதிரி வந்து என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி ஹீரோ சும்மா கத்துவார். எவனுமே வரமாட்டான். ஆனால் பாவிகளா
எவனுமே வர மாட்டேன்றானுங்களே, எல்லாமே வந்துட்டு ஒரு பயத்திலே இருக்கானுங்க. ஒரு சொசைட்டி ஏன் இப்படி இருக்கு? ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா காப்பாத்த யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு கொலைகாரனுக்கு இருக்கிற ஃப்ரீடம் கூட காப்பாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கில்ட்டா இருக்கும். ஸோ ஒரு லாங் ஷாட்டோட காமிச்சு அதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் வந்து எனக்கு சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜில் ஒரு அபோ அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது இந்த படம். நல்லா தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் மூவி எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதில் நான் சித்பன் சைனிங் ஆஃப். பை.